அமாவாசை அன்னைக்கு நாங்கள் வீட்டில் என்ன பண்ணோங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அம்மா முந்தின நாளே எல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி விளக்கெல்லாம் கழுவி ரெடி பண்ணிட்டாங்க. தாத்தா பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு சாமிக்கு பல வகையெல்லாம் வச்சுட்டு தாத்தா பாட்டிக்கு வந்து நான்வெஜ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சிக்கன் தான் சமைச்சோம். நானும் என்னோடய சின்ன தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து தான் செஞ்சுருந்தோம். சமைச்சிட்டு கரெக்டாக 1:30 போல் அம்மாவும் சாமியெல்லாம் கும்பிட்டு மேலே போய் காக்காவுக்கும் சாதம்லாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி சூப்பரான சாப்பாடும் நாங்களும் சாப்பிட்டோம். அமாவாசை டைமில் வந்து இப்படி யாரும் சாமி கும்பிடுவீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி வந்து சாப்பாடு குழம்பு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். பெரியவங்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டோம். பெப்பர் கிரேவி வச்சுருந்தேன். அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டபோது, நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் சாமி கும்பிடும்போது கோலம் போட்டால் அவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.